வணக்கம் நண்பர்களே. இன்று ஈஸ்டர் சண்டே, இயேசு உயிர்த்தெழுந்த நாள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வெள்ளிக்கிழமை, அது புனித வெள்ளியாக கொண்டாடப்பட்டு அதற்கு அடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை 3 நாட்களில் அவர் உயிர்த்தெழுந்ததாக வரலாறு. இந்த ஈஸ்டர் பண்டிகையை இயேசு உயிர்த்தெழுந்த நாளாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அன்றாட மனித வாழ்க்கை சவால்கள், டெய்லி தினமும் சந்திக்கும் மனித வாழ்க்கையின் சவால்களை சந்தித்து மீட்டெழுந்து உயிர்த்தெழுந்து வருவது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் என்று நாம் அதை சொல்ல இயலாது. ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொருவரும் அவரவர்கள் சந்திக்கும் மன சிக்கல்கள், சவால்கள் ஒவ்வொன்றிலிருந்து மீண்டு வருகிறார்கள். இது ஏதோ பிரச்சனைகளிலிருந்து மட்டுமே நாம் மீண்டெழுந்து வருவதாக நாம் நினைத்துவிட முடியாது. ஒவ்வொரு சந்தோஷத்திலிருந்தும் நாம் அடுத்த சந்தோஷத்துக்கு நகர்கிறோம். அது நல்லதும் கூட. ஒரு இனிப்பு பதார்த்தம் நிறைந்த பாத்திரத்தில் ஒரு ஈ விழுந்தது அப்படின்னா, இன்னும் குறிப்பாக சொல்ல போகிறா இருந்தால், பாயாசத்தில் ஈ விழுந்தால் அது மீண்டெழ முடியாது. பாயாசம் தானே, அது ஈக்கு பிடித்த உணவு தானே, இனிப்பு தானே. ஆனால் ஈ போய் பாயாசத்தில் விழுந்துன்னா எந்திரிக்க முடியாது. அதனால தான் ஒவ்வொரு சந்தோஷத்திலிருந்தும் நாம் மீண்டெழுந்து அடுத்த சந்தோஷத்திற்கு நகர வேண்டும். ஏன்னால் ஒவ்வொன்றுக்கும், நம் துயரத்திற்கும் நம்முடைய சந்தோஷங்களுக்கும் எல்லாவற்றிற்குமே ஒவ்வொரு கால அளவு இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஆயுஸ் காலம் இருக்கும். இப்போ இயேசு காவியத்தில், இயேசுடைய வரலாற்றில், அந்த இயேசு வரலாறு சொல்லப்பட்ட நாட்களில் அவர் சிலுவையில் அறையப்பட்டதும் அதிலிருந்து அவர் மீண்டு வந்ததும் என்று 3 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அது ஒரு வரலாற்று பதிவு. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் மீண்டெழுந்து வருவது சந்தோஷங்கள், துக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் மீண்டெழுந்து வருகிறோம். ஒவ்வொரு வினாடியும் அதை கடந்து வருகிறோம். நம்மை அறியாமலேயே நமக்குள் நாம் உயிர்த்தெழுந்து கொண்டே தான் இருக்கிறோம். இதை புரிந்தவர்களுக்கு அந்த வாழ்க்கை சுவாரஸ்யமாகப்படும். இந்த உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா அந்த சுவாரஸ்யமாக போயிடும். நமக்கு சுவாரஸ்யமாக்குவதே நாம் ஒவ்வொரு நாட்களும் சிலுவையில் அறையப்பட்டதை போன்ற உணர்வுகளை பெறுவதும், மீட்டெழுந்தது போன்ற ஒரு புத்துணர்ச்சி பெறுவதும் தான் நம் வாழ்க்கை சுவாரஸ்யங்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.